நல்லவர்களா இருக்கணும், மேயர் நல்லவங்களா இருக்கணும், ஆட்சி நல்லவர்களா இருக்கணும். இந்தியா முழுவதும் திருவனந்தபுரத்தில் பாருங்க, திருवनंतपुरम में केरला राज्य पूरा कम्युनिस्ट का राज्य। 50 इयर्स के बाद तिरुवनंतपुरम का जनता एनडीए का एक मौका दे दिया, एनडीए का मेयर, बीजेपी का मेयर एक मौका दे दिया। पूरा हमारा देश में बीजेपी के पास, हमारा एनडीए के पास, नरेंद्र मोदी जी के पास बहुत ज्यादा विश्वास जनता का है। धारावी का एक बार आप विश्वास करो जी, एक बार आप एनडीए का मौका दे दो। पूरा वार्ड, कंप्लीट वार्ड में हमारा एनडीए का एक बार मौका दे दो, महायुति का दे दो जी, बीजेपी का दे दो, शिवसेना का दे दो। पूरा बीएमसी 2/3 मेजॉरिटी में महायुति के हाथ में दे दो, हमारा मेयर का दे दो जी। एक ट्रिपल इंजन सरकार, दिल्ली में बीजेपी सरकार, महाराष्ट्र में बीजेपी सरकार, बीएमसी में हमारा महायुति का सरकार, पूरा एक ट्रिपल इंजन सरकार का एक अच्छा स्पीड नेक्स्ट 5 साल में पूरा एक इंडिया के एक एग्जाम्पल होगा। इबारा बीएमसी का एक महायुति का अलायंस इंडिया में एक कॉर्पोरेशन का एग्जाम्पल होगा। वार्ड नंबर 188 में शिवसेना का हमारा कैंडिडेट भास्कर शेट्टी जी, भास्कर शेट्टी पेट में थोड़ा प्रॉब्लम है, स्टिल जनता का काम कर रहा हूँ ये कैनवास में, तो भास्कर शेट्टी का मैं आपका मेरा बेस्ट विशेष दे दूंगा जी। 189 बीजेपी हमारा गायकवाड़ जी है, गायकवाड़ जी का कमला में, लोटस में, तामर मेला நீங்க ஓட்டு போடணும்। ஆனா அருமை சொந்தங்களே, என்னை மாதிரி ஆளுங்கெல்லாம் பாருங்க, தமிழ்நாட்டில் ஹிந்தியே சொல்லிக் கொடுக்காம வெளியே வந்து கொஞ்சம் ஹிந்தியை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன்। அதனால் நிச்சயமாக 2026 தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மலர்। தமிழ்நாட்டை தவிர வெளியே வந்தா பஸ்ஸை படிக்க தெரியல, போர்டை படிக்க தெரியல, கடைக்கு போக முடியல, ஆட்டோக்காரங்க நண்பர்கள்ட்ட பேச முடியல, எதுவும் பண்ணாம தவிச்சுட்டு இருக்கோம்। அதனால் இங்கே இன்னைக்கு தாராவியில பிஎம்சியில நம்முடைய மகாயுக்தி கூட்டணி வரணும்। 2026 தமிழ்நாட்டிலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றிவிட்டு பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கே வரும்। இந்தியா முழுவதும் வரும்பொழுதுதான் உண்மையான பாரதம், ஒற்றுமையான பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தை நாம் பார்க்க முடியும்। அதனால் தராவியினுடைய எல்லா சொந்தங்களும் கூட பெரிய நம்பிக்கையோடு இளைஞர்கள் வந்திருக்கிறார், பெரும் நம்பிக்கையோடு। இந்த தாராவி பற்றி எத்தனை பொய், இவங்க வந்தாங்கன்னா அப்படி ஆயிரும், அதானி வந்தா இப்படி ஆயிரும், பிஜேபி வந்தா அப்படி ஆயிரும், அதை 200 ஸ்கொயர் ஃபீட் குறைப்பாங்க, அத்தனை பொய்களை பார்த்து பார்த்து நாம் சோர்ந்து போய்விட்டோம்। இன்று நாம் கண் முன்னால் உண்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம், நேர்மையை பார்த்து கொண்டிருக்கின்றோம்। ஒரு மாறுகின்ற தராவி, இந்தியா முழுவதும் ஒரு உண்மையான தராவி பார்க்க போறோம்। அந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு பணியாற்றுவதற்காக மேடையில் இருக்கக்கூடிய அற்புதமான வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும்। ஒரு ட்ரிபிள் இன்ஜின் சர்க்கார் மும்பை நகரபாலிகாவுக்கு நீங்க கொடுக்கணும், ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்। 16ஆம் தேதி அன்னைக்கு தான் நமக்கு பொங்கல், 16ஆம் தேதி தான் நம்முடைய மும்பைக்கு பொங்கல்। பொங்கல் தேதி 14, 15 இருந்தாலும் கூட வெற்றி பெற்ற பிறகு ஒரு பெரிய பொங்கலை கொண்டாடுவோம்। மும்பையினுடைய மாற்றத்திற்காக துணை இருப்போம்। மேலே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், குறிப்பாக கேப்டன் அவர்களுக்கும், நம்முடைய ரமேஷ் நாடார் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களுக்காக தொடர்ந்து பணி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய எல்லா பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனா கட்சியினுடைய எல்லா காரியகர்த்தர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஒற்றுமையாக இன்னும் ஒரு 6 நாட்கள் பயணம் செய்யணும், ஒற்றுமையாக நாம் பயணம் செய்வோம், நிச்சயமாக வெற்றியை பெறுவோம், அது மட்டும் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பொறுமையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள்। 15 ஜனவரி நம்முடைய வாக்கு வில்லம்பு சின்னத்திற்கு, தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன்। நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்।